சகோதரி செய்தியை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை காண்பிக்க ஆவியான உதவி செய்வார். வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்வோம். ஆவியான உதவியோடு வார்த்தையின் ஆழத்தை காண எங்களுக்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். அப்படியாக உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, புதுமைகளை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை அழைக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்காக பட்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் அடைக்கல பட்டணமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, குமாரன் ஆண்டவரே, கோபம் கொள்ளாமல் ஆண்டவரே எங்களுக்கு வகை காட்டினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். சுவாமி, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நன்றி 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 என்று சொல்லுகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பும்படியாய் கேட்கிறோம். யெகோவா தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ எங்கள் அப்பத்தையும் நீரையும் ஆசீர்வைத்து எங்களை வியாதிகளிலிருந்து விலக்குவேன் என்றவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் குடும்ப வைத்தியரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் சாபங்களை முறித்து போட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை நினையாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மற்ற ஆண்டவரே, இதோ வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவில்லை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்றவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவரை பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக தேற்றவாளனை கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் வரப்பண்ணேன் என்றவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மைக்கு மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, மறுமைக்கு மாத்திரமல்ல, இம்மைக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி. புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா தகப்பனே, உங்களுடைய நாமத்தை அழைக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தினால எங்களை நிரப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்க. இதோ சத்தியத்தை அறிகிற அறிவினாலே விடுதலை ஆவீர்கள் என்றவரே, இதோ இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுதே எங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்திலே இருக்கிற வெளிச்சம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆலோசனை ஆண்டவரே எங்களுக்கு உள்ளே ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும், எங்களுக்குள்ளேயும் வேரூன்றப்படட்டும். சுவாமி ஆண்டவரே, அறியாமையினாலே உம்முடைய ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று ஆண்டவரே, சங்காரம் ஆகாத படிக்கு உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே, அறிவை உடையவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இதோ ஞானத்திலே குறைவுள்ளவன் உங்களிடத்திலே கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வான் என்றவரே, இதோ இப்பொழுதும் எங்களுக்காக பரத்திலிருந்து ஒரு ஞானம் வரட்டும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற பொழுதே கட்டுக்கள் அறுபடட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் பாயட்டும். ஒவ்வொரு கண்களுக்குள்ளும் உம்முடைய வெளிச்சம் பரவட்டும். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே வெளிச்சம் பரவட்டும். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல இருளாய் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துமெல்லாம் பூட்டப்பட்டு உம்முடைய பிரசன்னம் இல்லாமல்
அவ்விசுவாசத்தோடு ஆண்டவரே ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கோடு கூட இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் தகப்பனே இதோ பூட்டிய வீட்டுக்குள் சமாதானம் என்று சொல்லி அவ்விசுவாசத்தை நீக்கிய தகப்பன் ஆண்டவரே இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே அறியாமை என்கிற இருள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் ஆண்டவரே இதோ இந்த வெளிச்சத்தினாலே வருகிற விடுதலை, சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நித்திய வெளிச்சமாய் பரவட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் தொடர்ந்து ஆண்டவர் சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார், அவரே நம் பரிகாரி, அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையினாலே சுகத்தை அனுப்புகிறார் என்று நாம் ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் வியாதியை நம்மிலிருந்து விலக்கினார் என்று சொன்னால் ஏன் நம்முடைய சரீரத்திலே வியாதி இருக்கிறது? அப்படி என்றால் இந்த வந்த வியாதியை நாம் இந்த வியாதியிலிருந்து எப்படி விடுதலையை பெற முடியும் என்று நாம் இந்த வேத வசனம் நமக்கு எப்படியாக கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நாம் அந்த அபியாசப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை நாம் சிலவற்றை செய்கிற பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். இதுவரை நாம் பார்த்ததிலே முதலே நம்மளுக்கு தேவன் மீது ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய வரத்தை, தேவனுடைய மகிமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள நம்முடைய சிந்தனைகள் நல்லதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவருடைய செய்த நன்மைகளை சொல்லி நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். புத்தியுள்ள ஆராதனையாக, ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவர் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில அவரையே சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. பதில் அளிப்பதும் பழி வாங்குவதும் எனக்கு உரியது என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினாலே அந்த எந்த முகாந்தரம் இல்லாமல் நம்மளை ஜனங்கள் வேதனைப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் கூட என் தேவன் எனக்குரிய நியாயத்தை எனக்காக செய்வார் என்று தேவன் மீது வைத்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, தேவனுடைய இளைப்பாறுதல்ல நம்ம இருக்கிற பொழுது எப்படியாக வாழ்க்கை படகிலே அநேக புயல்கள் வந்தாலும் கூட எப்படி இயேசுவானவர் அப்படி அமைதியா அந்த அலைமோதுகிற அந்த படகிலே கூட அமைதியாய் ஒரு இளைப்பாறுதலே தூங்கினாரை போல, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலையும் எந்த ஸ்டார்ம்ஸ் வந்தாலும் கூட நாம் அமைதலா தேவனை நம்பி இருக்கிற பொழுது அந்த காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற காற்றையும் காற்றையும் அவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் அதை இல்லாமல் போக பண்ண, அமைதியாக்கி போட, புயலையோ காற்றையோ இல்லாமல் போக பண்ணவும் அமைதியாக்கவும், அதை பார்த்து இந்த எல்லையிலே இரு என்று கட்டளையிடவும், இறையாதே என்று அதை பார்த்து கட்டளையிடவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் முழு நிச்சயமாக அவர் மீது நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இல்லாததை குறித்து எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் எதிலிருந்து வந்தோமோ அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் தேவனிடத்திலே, அவரை மீது இருக்கிற விசுவாசத்திலே, அன்பிலே, தேவன் நமக்கு செய்கிற காரியங்களிலே நாம் இன்னும் அதிகமாய் நாம் பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில முந்தினவைகளை நினைத்து நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு அந்த தேசத்தை விட்டு இங்க வந்து நான் இப்படி இருக்கிறேனே, நான் என்ன பண்றது, அங்கே இருந்திருந்தால் அந்த பழைய சோறும் வெங்காயமும் கிடைத்திருக்கும், ஆனால் இங்கே வந்து என் பிள்ளைகளுக்கு கூட வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு இது இல்லாம பிள்ளைகளே சாகிற வரைக்கும் இங்க வந்து இருக்கிற மாதிரி எங்களை கொண்டு வந்தீரா என்று எகிப்திய ஜனங்கள் கேட்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிகமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும் கூட ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு கஷ்டம் வரும் பொழுது அங்க என்ன பண்ணுகிறோம், நம் தேவனை குறை சொல்லுகிறதாலோ முறையிடுகிறவர்கள்
இருக்கிறவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் மனதிற்கு வெறுப்பாகவும் இருக்கிறவர்களாகவும் நாம் நம்மை வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளுக்கு எதிரடையான ஒரு பலனை நம்முடைய வாழ்க்கை கொடுக்கிறது. அப்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நம்முடைய இதுல நம்ம கோபமோ எரிச்சலோ எப்பொழுதுமே ஒரு அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கிற பொழுது, கவலைப்படுகிற பொழுது டிப்ரெஷன் ஆகவோ அல்லது ஆன்சைட்டி ஆகவோ நம்மளுக்கு அல்சர் ஆகவோ ஏன் அது ஒரு கேன்சர் ஆகவோ கூட மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்முடைய இந்த சிந்தனையிலே நாம் கிறிஸ்து இயேசுடைய சிந்தனையுடையவர்களாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இயேசு வியாதிப்பட்டு இருந்தார் என்று நாம் வேதாகமத்துல பார்ப்பது இல்லை. அப்ப அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் வியாதிக்கு இடமே இல்லை. அப்போ நம்முடைய சரீரத்திலே வியாதி வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதற்கு காரணம் நாமத்தான் இருக்கிறோம். நாம் விடுகிற பிழையினாலே அங்கே தேவன் நம்மளை பாதுகாக்க முடியாதபடி எப்படியாய் அடைப்பை பிடுங்கிறவன் பாம்பு கடிக்கும் என்கிற வார்த்தையின்படியே அந்த அடைப்பு நமக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனை தேவனுடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்காத பொழுது நம்ம அந்த நீதியை நாம் கையில் எடுத்து நாம் செயல்படுகிற பொழுது தேவன் நம் வாழ்க்கையில அங்கே கிரியை செய்ய முடியாது. அங்கே எப்பொழுது செக்யூரிட்டி கார்டு இல்லைன்னா அங்க என்ன நடக்கும்? ஈஸியா திருடன் ஈஸியாக இலகுவாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவான். அதே போல இன்றைக்கு தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைங்கிற பொழுது எனிமி நம்மள ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். சோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவ சத்தத்திலிருந்து நாம் விலகி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு இங்கே ஒரு அட்டாக் வருது. ஆனா இதையெல்லாம் நிதானித்து அறிவதற்கு நம்மளுக்கு மனது இல்லை. நாம் எல்லாம் ஈஸியா ஏன் நடக்குது என்னன்னு தெரியல, பாவம்னா இது என்ன பாவமோ சாபமோ என்று நாமே நம்மளுக்கு இப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார் என்ற நமக்கு நாமே அதை ஒப்புக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்று நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை நன்றாக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதே பலத்தோடு கூட என் வாழ்க்கை இருக்கும் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய செட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே கொளுத்த கன்றை போல நான் என் வாழ்க்கை இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் நீங்க எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உருவாக்குனீங்களோ அவ்வாறே இயங்க வேண்டும், இயங்குகிறதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. அதே போல இப்பொழுது வியாதியோடு இருக்கிறீங்க, என்ன பண்றது அப்படி என்று சொன்னா தேவனை இன்னும் இவர்களை விட இன்னும் நீங்க நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை மகிமை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாவே வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? நிச்சயமாக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று சொல்லி நீங்க முழு நிச்சயமாக நம்புங்க. அவருடைய வியாதிகளினாலே நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நாம் நாமத்துல நாம் பார்க்கிறோம், மோசே வயது சென்றவனாய் இருந்தும் கூட அவர் சொல்கிறார், 40 வயதிலே தேவன் என்னை அழைத்து யுத்தத்திற்கு அனுப்பினது போல என்னுடைய பலன் இன்றும் அதே போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததிலே என்ன நடக்குது? இந்த எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய திங்கிங்க நல்லபடியாக நாம் வைத்துக் கொள்கிற பொழுது, மனம் மறுரூபம் ஆகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில ரோமர் 12:2 சொல்லப்பட்டதன் பிரகாரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கூட பரிபூரணமான தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அதை அறிந்து கொள்ள கூட நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய மைண்டை நீங்க ரெனியூ பண்ணணும். மனம் பொய்தாகிறதுனாலே, இந்த மனம் என்பது ஆவிக்குரிய கண். எல்லா சூழ்நிலையும் எப்படியாக நம்ம எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த கண் திறக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை நம்மாலே
காணக்கூடியதாக இருக்கும். நாம் 2 வாரங்களுக்கு முன்பதாக ரோமர் 12 படித்தோம். ரோமர் 12 டெய்லி படிங்க. முடிஞ்ச அளவு அந்த வசனங்களை அந்த அப்படியே உங்கள் இருதயத்துக்குள்ளே மனப்பாடம் பண்ணி அது வேறு ஒன்றி எல்லா சூழ்நிலையிலும் அந்த வசனங்களையே நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் நான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். இதிலிருந்து தேவன் எப்படியாக நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று நாம் பார்க்கலாம். ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாய் இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டும் என்றால் பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோப ஆக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோப ஆக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையும் செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது. அதனால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். தூர இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியத்திலே இன்றைக்கு நாம் புதிதாக இந்த 2 காரியங்களை நாம் சேர்த்துக் கொள்வோம். முதலாவது, அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அதிகாரங்கள் நம்ம வீட்லயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், அல்லது நீங்க வச்சிருக்கிற ஏதோ ஒரு கம்யூனிட்டி குரூப், அல்லது ஏதோ ஒரு கம்பெனிக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, ஏதோ ஒரு அசோசியேஷன்ல நீங்க இருக்கிறீங்க, நீங்க போய் வாலண்டியரா ஒரு இடத்துல போய் செய்யறீங்க. அப்பையும் கூட அங்கே ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்திற்கு கீழாக நாம் இருந்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அதிகார வர்க்கங்கள் தவறு செய்கிற பொழுது அந்த தவறை நாம் சுட்டி காட்டியே ஆக வேண்டும். தவறை சுட்டி காட்டுவது என்பது வேறு, அந்த தவறுக்கு எதிர்த்து நின்று ஒரு பிரச்சனையை கிளப்புவது என்பது வேறு. நாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் என்று ஆலோசித்து அல்லது இப்படி இருக்கு என்று சொல்லி அவர்களோடு பேசுவது என்பது வேறு. ஆனால் அந்த அதிகாரத்திற்கே நாம் ஒரு எதிராளியாக மாறி சண்டை போட்டு வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி நாம் அப்படியெல்லாம் பண்ணுகிற பொழுது
பொழுது தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை கேட்கிற பொழுது என்னடா இது அநியாயமாக தோன்றும். இது அவங்க செய்யற தப்பதானே சொல்றோம், இதுல என்ன நடக்குது, இதுல என்ன தப்பு இருக்கு, அப்போ நம்ம தட்டி கேட்க கூடாதா? நம்ம ஆண்டவர் தானே எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல அவன் செய்யற தப்ப நான் எப்படி என்னால சகித்து கொண்டிருக்க முடியும்? என்னால சகித்து கொள்ள முடியாது. நான் அவ்வளவு பெரிய நீதிமான் தெரியுமா, எனக்கெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னா நிச்சயமா நீங்க தேவனுடைய பிள்ளை இல்ல. தேவ ஜனமே, நிச்சயமாக தேவ வார்த்தையின்படி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே அந்த அத்தாரிட்டி உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம் அல்லது வேற எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த அத்தாரிட்டின்னு வரும் பொழுது அதற்கு அந்த இடத்திலே நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுதுதான் அங்கே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறவராய் இருப்பார். நீங்க அந்த இடத்திலே மௌனமாய் இருக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானத்தோடு கூட அவர்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்ல இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் மாத்தலாம் என்று நீங்கள் அவர்களுக்கு கீழே இருந்து கொண்டதை தெரியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் பக்கத்திலே இருப்பார். அங்கே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லி, எப்படி தாவீதினுடைய ராஜ்யம் சவுலினிடத்துல சில காலம் இருந்ததை போல அந்த மேனேஜ்மெண்ட்ல அப்படி பிரச்சனை நடக்குதுன்னா அந்த ஆளு பண்றதெல்லாம் இன்னும் பண்ணட்டும். சில நேரத்திலே ஆண்டவருடைய நாள் வருகிற பொழுது அங்கே என்ன பண்ணுவார், அங்கே சவுலை தள்ளிவிட்டு தாவீது ராஜாவாக்கினது போல அந்த மேனேஜரை தள்ளி விட்டுட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கே தேவன் கொடுப்பார். ஆனா அதை நீங்களா உங்களுடைய சுய பலத்துல நீங்க செய்கிற பொழுது, உங்களுடைய நீதியை சார்ந்து நீங்கள் செய்கிற பொழுது அங்க என்ன செய்யும், ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்க என்ன பண்ணுவீங்க, முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க. ஐயோ வேலையில எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நிம்மதியே இல்லை, இந்த மேனேஜ்மெண்ட் என்ன போட்டு இப்படி எனக்கு போட்டு புளியுறாங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உங்க கையை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, நீங்க குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க, வேலையை குறிச்சு எரிச்சல் அடைவீங்க, வேலைக்கு போனாலே எரிச்சலா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது குறைவாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு நிம்மதியா ஒரு வேலை இடத்துக்கு போறோம், வீட்டுல ஒரு பிரச்சனைகள், வீட்டுல உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டை மீறி நம்ம ஒரு வெளியில போகிறோம், அங்க நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு. ஆனா அங்க போயிட்டு வந்தா வீட்டுல பாதி நேரம் வேலையில இருக்கிற பிரச்சனையே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகளை நாம் சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது, அங்கே நம்முடைய சரீரத்தை நம்மள அறியாமலே டென்ஷன், அதை சொன்னதை போல எரிச்சலும் கோபங்களும் நமக்குள்ள வருகிற பொழுது நம்முடைய சரீரத்தை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம தாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் அலசியே பாக்குறது இல்லைல்ல. இதை கேட்கிற பொழுது நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி என்ன சூழ்நிலை வந்தாலும் யோசித்து பாருங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, ஏன் வாழ்க்கையில திருப்ப திருப்ப சேம் பேட்டர்ன்ல ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லா இடத்துலயும் நான் தான் நல்லவளா இருக்கிறேன், ஆனா எல்லாரும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் மாறுவது அவர்கள் அல்ல, மாற வேண்டியது நாம் தான் மாறணும். ஆனா நம்மளுக்கு அது தப்புனே தெரிய மாட்டது. ஏன்னா இந்த உலகம் வந்து சொல்லி கொடுக்குது, நீ இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிலாம் இல்லாட்டி பொழைக்கவே முடியாது என்று சொல்லி இந்த உலக ஞானங்கள் நம்மள வேறு விதமாக சிந்திக்க வைக்கிறது. ஆனால் நம் தேவனிடத்துல கொடுத்து விட்டு என் தேவன் இதற்கு கீழாக நம்மள அனுமதித்திருக்கிறார், என் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த இடத்துக்குள்ளே நான் கால்களை வைக்கிற பொழுது நான் சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நாம் தேவனை எப்பொழுதுமே உயர்த்துகிறவர்களாய் தேவனை முதன்மைப்படுத்துறவர்களாய் இருக்கிற பொழுது நீங்க அந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுடைய கண்காணிகள் கூட உங்களிடத்துல ஒப்புரவு ஆவார்கள், அந்த இடத்துல சமாதானத்தோடு இருப்பார்கள். நீங்க போகிற இடத்துல தேவன் உண்டென்று புறஜாதியார் சொல்லக்கூடும். ஆனா நம்ம அவர்களோடு எதிர்த்து நிற்கிற பொழுது என்ன நடக்குது, ஈவன் வீடுகளிலே கூட கணவனிடத்திலோ அல்லது உறவுகளிடத்திலோ நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது நாம எல்லாம் இதுல வேற அவர்களே நம்மளுக்கு ஒரு சாட்சியும் கொடுத்து விட்டு போவார்கள். நீங்க எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க, நீ எல்லாம் எதுக்கு ப்ரே பண்ற, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் என்று கூட இருக்கிறவர்களே குடும்பத்திலே இருப்பவர்களே சொல்லுவார்கள்.
அந்த இடத்திற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, அப்பா இது எனக்கு வலிக்குதுதான் ஏசப்பா, ஆனா அவர்கள் முகாந்தரம் இல்லாமல் என்ன கோபப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க ஏசப்பா, இத கொஞ்சம் என்னன்னு கவனிங்கப்பா. ஆண்டவரே நீங்க இதை டேக் கேர் பண்ணுங்கப்பா, இதோ நீங்க எனக்கான யாவற்றையும் ஆண்டவரே நீங்க செய்கிறவராய் இருக்கிறீங்க என்று சொல்லி தேவனை அந்த இடத்துல நம்ம கொண்டு வருகிற பொழுது, எப்படி ஸ்கூல்ல ஒரு சின்ன பிள்ளை அடி வாங்கிட்டு அப்பா அம்மா வந்தா, அப்பா அம்மாவோடு கூட்டிட்டு வந்தா, அங்கே உள்ளவர்கள் எப்படி, அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க, ஸ்கூலே பயந்துருவாங்க. என்னடா இத, ஐயோ இந்த மாதிரி ஒரு போலீஸ் பிள்ளையோட நம்ம அடிச்சிட்டோமான்னு சொல்லி. அப்போ இதை விட நம்முடைய தேவன் பலமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது, தேவனையே சார்ந்திருக்கிற பொழுது, நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்யும், நீதி நம்மளுக்கு கட்டாயமாக வரும். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிச்சுடுறேன். நம்ம இப்ப இவரை பார்த்தோம், என்ன நம்மளுடைய யோ மேத்யூ 1ஆம் அதிகாரத்துல நாம் இயேசுவானவருடைய அந்த மரியாள் அவர்களுடைய திருமணத்துல அங்கே யோசேப்பு, சாரி, அங்கே அவருடைய திருமணத்திற்கு முன்பதாக அங்கே மரியாள் கருவுற்றதாக அங்கே உண்டாக்கப்பட்டு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இப்போ இதை கேட்கிற பொழுது, அவள் புருஷனாகி யோசேப்பு எவ்வளவு நீதிமானாய் இருந்து, இந்த இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க சிஸ்டர் மகேந்திரன் ஐயா அல்லது சுபாஷினி சிஸ்டர், நீங்க இதுக்கு மட்டும் சொல்லுங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இத படிக்கும் பொழுது யோசேப்பு மேல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை வருது, எவ்வளவு நல்ல மனுஷர் என்று இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தோணுது? டக்குன்னு சொல்லுங்க சிஸ்டர், முடிச்சுட்டு ப்ரே பண்ணலாம். மறுபடியும் வாசிக்கிட்டா? சாரி, சொல்லுங்க. இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது யோசேப்பை குறித்து உங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கு? யோசேப்பு குறிச்சு நீங்க அவரது மாமிச பலவீனத்துல விழுந்திருக்கிறார். தேவ திட்டத்துக்கு தன்னை உண்மையா ஒப்பு கொடுத்த வேண்டாம், கண்டிப்பா அவர் சித்தம் செய்திருப்பார், கீழ்படிச்சிருப்பார். ஆனா அதுக்கு பிறகு தேவன் வெளிப்படும் போது அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் தானே. ஆமா, அது 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 இரண்டாவது. ஆனா இந்த 19வது வசனத்தில மாத்திரம் நம்ம படிக்கிற பொழுது யோசேப்பு ஒரு நல்ல மனிதன், நீதிமான் என்று நம்மளுக்கு பரவாயில்ல, அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது, மரியாதை அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறாருல்ல. ஆனா இத நீங்க வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. யோசேப்பு தன்னை நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த கூடாதுன்றதான் செய்யறாரு. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருக்கிறாரு, திங்க் பண்றாரு. ஆனா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சிஸ்டர்? அவர் அந்த இடத்திலே இருந்து அவளை தள்ளி விட்டுட்டாரு என்று சொன்னாலே அவளுக்கு அந்த அவமானமும் அசிங்கமும் வரத்தானே போகுது. கண்டிப்பா அவருடைய மனம் மருவம் அடையணும். அப்போ இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கூட யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நீதிமானா இருந்து நாம் சில காரியங்களை மற்றவர்களுக்கு துக்கப்படுத்தாமல், அவர்களை வேதனைப்படுத்தாமல், ரகசியமாய் சில எண்ணங்களை நாம் இந்த எண்ணத்துக்குள்ளே வைத்திருக்கிறோம். அது நம்மளுக்கு நீதியா இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பாய் இருக்கும். அது தேவ சித்தமாய் கூட இருக்காது. அப்போ இந்த ரகசியமா நாம் சொல்லுகிறது நீதியாக இருக்கலாம், நமக்கு நீதியாக இருக்கலாம், இந்த உலகத்தின் பார்வையில நீதியாய் இருக்கலாம். ஆனா அதனுடைய விளைவு எப்படி அவமானப்படுத்த மனதில்லை, கேட்க நல்லாதான் இருக்குது, சீக்கிரட்டா தான் அவர் திங்க் பண்றாரு, நல்லா தான் இருக்குது. ஆனா அதனுடைய விளைவு ரெண்டுக்குமே ஒன்றாகத்தானே இருக்கும். மரியாளுக்கு அவர் சீக்கிரட்டா அவர் சிந்திச்சு அவளை மனதில்லாமல் அவளை தள்ளி விடணும்னு சீக்கிரட்டா நினைச்சா என்ன, வெளியில பகிரங்கமா செஞ்சா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே. இதை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில காரியங்களை நாம் அப்படியாக செய்யாதவர்களாய், நம்முடைய நீதியின்படி அல்ல, தேவனுடைய நீதியின்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேனா என்று நாம் ஒரு நிமிஷம் நம்மளையே நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலையில இருந்து நாங்க மறுபடியும் அந்த
பைபிள் நியூ டெஸ்டமென்ட் ஹோலா வாசிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வாசிச்சுட்டு இப்பதான் ஒரு 6 மணி போல தான் சர்ச்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். பார்த்தா வீல் டிரான்ஸ்ல வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நாங்க என்ன அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஒரு புக்கை படிச்சிடலாம் அப்படி என்று சொல்லி நாங்க அவ்வளவு வேகமாக படிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு கூட படித்து கொண்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு 6 மணிக்குன்றது 6:10க்கு வந்தது. சரி, அந்த 10 நிமிஷத்துல ஒரு புக்கை படித்து முடித்து விட்டு வண்டி வந்த உடனே வந்தாச்சு. ஆனா வரும் வழியிலே இன்னொரு ஆளை ஏத்துறதுக்கு ஆக்சுவலி என்னைய டிராப் பண்ணணும். என்னை டிராப் பண்ணாம ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு அந்த பிக்கப் பண்றது இடத்துல 20 நிமிஷம் நிக்கிறாங்க. எனக்கா நான் திரும்பி வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு திருப்ப இந்த மெசேஜுக்கு நான் ரெடி ஆக வேண்டும் என்று சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இருக்கையில உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு கோபம் வருது. என்னடா இது 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம்னா ஓகே, ஒரு இது நான் 20 நிமிஷத்துக்கிட்ட நிக்கிறாங்க, திருப்பி வரணுமே என்று சொல்லி எனக்குள்ளத்துக்குள்ளே ஒரு கிளேசம், எரிச்சல் அப்படி வருது, புகையுது. அப்ப என்னைத்தானே இறக்கி விடணும், ஏன் என்னை இறக்கி விடல என்று சொல்லி அந்த ஆளிடத்துல பேசுவோமா என்று சொல்லி கூட என் உள்ளத்துக்குள்ளே இந்த யோசேப்பை போல நான் இங்கே உள்ளத்துக்குள்ள கேட்போமா என்று சொல்லி பதறுகிறேன், எரிச்சல் ஆகிறேன். அப்போ எனக்கு திடீரென்று ஆவியானவருடைய சத்தம், ஏன் இந்த இடத்துல அவதிப்படுறோம், ஏன் நம்ம அமைதியா இருக்க முடியாதா, நம்ம இந்த இடத்துல பஸ் ஏறி எத்தனையோ நம்ம மாறி ஏறி போகும் பொழுது இந்த காலநிலையில எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வீல் டிரான்ஸ கொடுத்துருக்கிறாரு, அதுல ஏறுறோம், வீட்டுக்கிட்ட இறக்குறாங்க, ஒரு 10-20 நிமிஷம் கொஞ்சம் கூட போனா ஏன் பொறுமையா இருக்க முடியாதா? ஆண்டவர் ஏற்ற வழியில கொண்டு போவார் தானே, பேசுகிறவர் அவர் தானே, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அவர் தானே போஷிக்கிறார் என்று சொல்லி என் உள்ளத்துக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடின பொழுதுதான் அமைதியான. ஆனா இப்படியா என்னுடைய சரீரத்துக்குள்ள கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நான் இடம் கொடுக்கிற பொழுது நம்முடைய சரீரத்துல வியாதிகள் வரக்கூடும். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, எப்பொழுதும் உங்கள் எண்ணத்திலே கூட கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தருக்கு சித்தத்தினுடைய அவற்றிற்கு விரோதமாகவோ எண்ணாதிருங்கள். அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். வெளியில எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் நீதிமான் என்று சொல்லலாம், இவர் எப்பொழுதுமே நீதியாய் சிந்திக்கிறவர் என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் சிந்தனையிலே நீங்கள் அங்கே எப்படியாய் சிந்திக்கிறீர்கள் என்று நீங்க பாருங்க. அப்ப அதை நீங்கள் மாற்றிக்கொள்கிற பொழுது ரகசியமாய் நாம் சிந்திக்கிற சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்க. தேவனையே சார்ந்திருங்க, உங்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்க. அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்துல எப்பொழுதுமே ஆண்டவருடைய எனர்ஜி, ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பரவி பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த போன வாரம் 2 வாரங்களாக அந்த பட்டிமன்றத்திலே சொல்லுகிறதை போல ஆண்டவருடைய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இந்த பாடிக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்குன்னா, அப்படியே அந்த வெளிச்சத்திலே இருக்கு சொன்னாக்க நமக்கு சிக்னஸ் இருக்காது. இந்த பாடி எந்தெந்த இடத்துல அந்த வெளிச்சம் இல்லாம இருளா பிளாக் ஆகி டார்க்னஸ்ல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வியாதி என்ன செய்யும், நம்மளை தாக்கி கொள்ளும். அது ஹார்ட்டா, லிவரா, ஸ்டொமக்கா என்று அது உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்ல, உங்களுடைய அந்த என்னென்ன பயமோ கோவமோ எரிச்சலோ அதுக்கேத்த மாதிரி அந்த அந்த நோயும் நம்முடைய சரீரத்துல ஒட்டிக்கொள்ளும். இதோ இப்பொழுதும் கூட உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும். இதோ ரகசியமாய் கூட நாங்க எங்களுடைய நீதியில நாங்க ஆண்டவரே சிந்திக்காத படிக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் சிந்திக்க ஏக சிந்தை உடையவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நடப்பிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. அப்பா, நாங்க இந்த உலகத்துல உமக்கு சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. வாழுகிற ஒவ்வொரு நாளும் இவர்களோடு கர்த்தர் உண்டென்று, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் உண்டென்று எங்களோடு இருப்பவர்கள் ஆண்டவரே, இதோ யாவரும் ஆண்டவரே சொல்லணும் அப்பா. ஆண்டவரே, அப்படி ஒரு வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுங்க. விசேடமாய் சங்கமம் நித்திய வெளிச்ச பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் அனுகூலம் பண்ணுவீராக. இதோ இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று ஜனங்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லட்டும் அப்பா. இதோ இவர்கள் எல்லாவற்றிலும் தங்களை தாழ்த்தி தேவனையே முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. இதோ இந்த சத்தத்தை யார் யார் வியாதியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வியாதி படுக்கை யாவற்றையும் மாற்றி போடுவீராக.
இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. ஆண்டவரே, பிறவி குருடருடைய கண்கள் பார்வையடைவதாக. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ எப்பத்தா என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ உண்மையே சார்ந்திருக்காதபடிக்கு தங்களுடைய சுய நீதியினாலே, சுய ஞானத்தினாலே யார் யார் சுயபலத்தை நம்பி இருப்பார்களோ அது எல்லாம் அவமாய் போவதாக. ஆண்டவரே, உண்மையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அவருக்கு கற்றுத் தருவீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பையும் வல்லமையும் மகிமையும் என்ஜாய் பண்ணட்டும், சுதந்திரித்துக் கொள்ளட்டும் சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆண்டவரே, இதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.